சரி, எனக்கு சில டவுட். பழங்கால சீன நீதிபதிகள் வீட்டுக்குள்ளேயும் ஏன் கூலிங் கிளாஸ் போட்டாங்க? பெண் குயின்களுக்கு ஏன் பவர் கிளாஸ் தேவைப்படுது? ஒருத்தர் 215 கண்ணாடி முகத்துல போட்டுக்கிட்டாருன்னா நம்புவீங்களா? அது எல்லாம் ஜஸ்ட் ஜாலிக்காக தான். வாங்க 1286 போகலாம். இத்தாலி. அங்கதான் முதல் கண்ணாடி கண்டுபிடிச்சாங்க. காதுல மாற்ற ஹூக்கும் இல்ல, மூக்குல வைக்கிற பேடும் இல்ல, மூக்கு மேலேயே பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. செம்ம ஸ்கில்பா. மத குருமார்களும் புத்திசாலிகளும் படிக்க இதை பயன்படுத்தினாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அப்ப கண்ணாடியே கிடையாது. அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமா? நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின் தான் பைஃபோக்கல் லென்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஒரே லென்ஸ்ல கிட்ட பார்வையும் தூர பார்வையும் சிறப்பா பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாரும் இதே மாதிரி யூஸ் பண்றோம் தெரியாமலே. ஒரு சின்ன சுவாரஸ்யம், கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும்னு கேட்டிருப்பீங்களா? அது பிரிட்டிஷ் போர்க்காலத்துல பண்ணின ஒரு புரளிதான். ராத்திரியில விமானங்களை கண்டுபிடிக்க ரேடார் யூஸ் பண்ணினாங்க. ஆனா அந்த சீக்ரெட் வை மறைக்க கேரட் சாப்பிட்டா தான் இப்படி பார்க்க முடியும் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. அடடா, நல்லா கலாய்ச்சாங்க. அடுத்து ஒரு ஷாக்கிங் இன்ஃபோ. கின்னஸ் ரெக்கார்ட்ல ஒருத்தர் 215 ஸ்பெக்டாக்கிள்கள் முகத்துல போட்டுக்கிட்டாராம். பார்வைக்காக இல்லப்பா, லைக்ஸ்க்காக. இப்போ கண்ணாடி ஃபேஷன் ஆகிடுச்சு. விதவிதமான ஃப்ரேம்ஸ், பவர் இல்லாம ஸ்டைலிஷா யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக், பாலிகார்பனேட் மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ்ல தான் லென்ஸ் பண்றாங்க. கம்ஃபர்டாகவும் சேஃப்டியாகவும். அதுக்கு மேல விலங்குகளுக்கும் கூட கண்ணாடி போடுறாங்க. நாய்கள், பெண் குயின்கள் கண்ணுல பிரச்சனையா இருந்தா டாக்டர்ஸ் லென்ஸ் போட்டு தருவாங்க. பாருங்கப்பா, அனிமல்ஸுக்கும் ஸ்பெக்டிகல்ஸ். இப்போ ஸ்மார்ட் கிளாஸிஸ் தான் ட்ரெண்ட். யார் கேமரா எல்லாம் இருக்கும். உங்க ஃபியூச்சர் போனவே கண்ணாடிக்குள்ளேயே இருக்கு. அதாவது அடுத்த முறை நீங்க கண்ணாடி போடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நல்லா பார்க்கறதுக்கு மேல 700 வருஷம் பழமையான ஒரு ட்ரெண்ட்ல நீங்க ஒரு பங்கா இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.